இதுக்கப்புறம் 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல. கலகலப்பு 3 சுந்தர் சி சார் இருக்கு. அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப 18 வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை. இந்த படம் மூலிமா நடித்தது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு போது அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஆசையாக உங்களுக்கு ஆசை இருக்கா பார்க்கணுன்ட்டு? நிச்சயமா பிரதர், அது மாதிரி கடை இருந்தால். ஆனால் நடிகராக வந்து ஆனால் இப்போ கமர்ஷியலாக நீங்கள் வந்ததுலேருந்து வெறும் தேட்டர் காசு ஆயிடுச்சு. உங்கள் சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கீங்க. நீங்கள் ஆடிட்டரா? நீங்கள் ஆடிட்டரா ப்ரெஸ் தானே? நீங்கள் ரிப்போர்ட்டு தானே? ஓகே. இல்லைண்ணா, அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை. அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு 10 தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க கை தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. பறந்து போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் ஆகிடுச்சு, சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? நான் வேணா இப்போ கேட்குறேன், சிம்பு சார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் சீக்கிரமாக தவிர்க்கணும். தயவுசெய்து நீங்கள் கல்யாண இன்விடேஷனை சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.